ஒரு கட்டத்துல ஷூ வாங்க கூட காசு இல்லாம இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்தியன் டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொன்னா நம்புவீங்களா? 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 25 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1993 குஜராத்ல ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஹார்திக் பாண்டியா பிறக்கிறாரு. இவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட்டரா இருந்தாலும் பெருசா எதையும் அவரால் அச்சீவ் பண்ண முடியல. இந்த நிலைமை தான் பசங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல கிரிக்கெட் கோச்சிங்கை தேடி ஃபேமிலியோட சொந்த வீடை விட்டுட்டு வெளியூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல கிரிக்கெட் அகாடமில ஜாயின் பண்றாரு. இவரோட திறமையை பார்த்து எல்லாரும் வியந்து போறாங்க. பட் இருந்தாலும் சில மாதங்கள்லயே அவரால் சரியா ஃபீஸ் பே பண்ண முடியல. இருந்தாலும் தன்னோட கோச் உனக்கு நான் ஃப்ரீயாவே கோச்சிங் கொடுக்குறேன்னு சொல்ல 9th ஸ்டாண்டர்டை டிராப் அவுட் பண்ணிட்டு கிரிக்கெட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரு. 16 வயசுல பரோடா டீம்ல ஜாயின் பண்ணி ஒரு மேட்ச்ல 228 ரன் அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. 6 வருஷம் கடுமையா பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு நாள் அவரோட கோச் இந்தியா கிட்ட கபில் தேவுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் யாருமே இல்லைன்னு சொல்ல லெக் ஸ்பின் போட்டுட்டு இருந்தவர் ஃபாஸ்ட் பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு. 2015ல மும்பை இந்தியன்ஸ் செலக்ட் ஆகுறாரு. ஒரு மேட்ச்ல 31 பால்ல 61 ரன் அடிச்சு மும்பை இந்தியன்ஸ்